வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இபி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ ஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றாங்க. இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க, நமக்கு தெரியுது. இது முதல்ல ஒரு டெஸ்ட்டா இல்லை ட்ரீட்மெண்ட்டா, இது எல்லாற்றை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புனால் நம்ம ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இருதய அடைப்பு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வரக்கூடியது. இதை தான் நம்ம வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஹார்ட்டுக்கு ரத்தத்தை செல்லக்கூடிய இருதயத்தோட இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஹார்ட்டோடைய வால்வு வந்து சுருங்கி இருக்குது, வால் வந்து ரொம்ப லீக்கேஜாக இருக்குது, ரத்தம் லீக் ஆகுது. அதே போல் சுருங்கி இருக்கிறதுனால சரி வர ரத்தம் கிடைக்கல, ஹார்ட்டில் வந்து வால்வுலார் ஹார்ட் டிசீஸ் அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஹார்ட்டோட தசைகள்னால் ஏற்படக்கூடிய அந்த வால்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால பல்வேறு ப்ராப்ளங்கள், இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு மயக்கம் வர்றது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில பேஷண்ட்டு வரும்பொழுது மருத்துவர்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப படபடப்பாக இருக்குது சார், எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஒரு வேலை செஞ்சேன்னா ரொம்ப படபடப்பாக இருக்குது, ஹார்ட் ரொம்ப பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு மாதிரி மந்தமாக டல்லாக மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழல், அது வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சூழல், அதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு ஹார்ட் ரேட் வந்து ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கலாக, அதாவது ஹார்ட் வந்து ஃபிசிக்கலாக வேலை செய்கிறதுக்கு எலக்ட்ரிக்கலாக சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சரிவு, அதாவது சரிவர அது வந்து இல்லை, ப்ராப்பரான சேனலில் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பாத் அமையலைன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் எலக்ட்ரோ ஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸில் நம்ம அசஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம ஹார்ட்டை பற்றி படிக்கும்பொழுது 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியன்னே சொல்லலாங்க. ஒன்றுன்னு பார்த்தோன்னா, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த ஓட்டம், அது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய 4 அறைகள்லேருந்து ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு அந்த வால்வுலாம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி பார்ப்பது, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றிய ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதையும் பார்க்கலாம். 3வதாக நான் சொன்னது படபடப்பு. சில பேர் பால்பிட்டேஷன் தான் ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே இருக்காது. இசிஜி எடுத்து பார்த்தீங்கன்னா இசிஜி வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதை தான் நம்ம வந்து அரித்மியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இர்ரெகுலர் நம்ம சொல்லும் பொழுது, அதாவது ஹார்ட்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். நார்மலுக்கு கூடுதலாக இருந்ததுன்னா அதை டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்கிறோம். நார்மலுக்கு கம்மியாக இருக்கும்போது பிராடிகார்டியா அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் டாக்கி அரித்மியா, பிராடி அரித்மியா அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல பேசிக்காக நம்ம வந்து ஹார்ட்டோட எலக்ட்ரோ ஃபிசியாலஜியை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஹார்ட்டோட எலக்ட்ரோ ஃபிசியாலஜினா என்ன. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு இருக்குது, ட்ரீட்மெண்ட் எதற்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஹார்ட் நான் சொன்னேன், ஹார்ட் வந்து இயங்குவதற்கு, ஃபிசிக்கலாக இயங்குவதற்கு எலக்ட்ரிக்கலாக அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. சாதாரணமாக ஒரு மெஷின் வேலை செய்யலைனா கூட நமக்கு வந்து ஒரு மின்சாரம் தேவைப்படுது. அப்படி ஏதோ ஒரு எனர்ஜி இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும். அப்படி ஹார்ட் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கிது. இது கடவுளால் உருவாக்கப்பட்ட எனர்ஜினை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ஹார்ட்டில், இருதயத்தில் இருக்கக்கூடிய மேலறையில், அதாவது ரைட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறையில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, அதை தான் வந்து எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். அந்த புள்ளியில் சாதாரணமாகவே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 மில்லி வோல்ட் அளவுக்கு கரண்ட் இருக்கலாம். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸில் அயான்ஸோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது நம்ம பிரெயின்லேருந்து ஏற்படக்கூடிய ஸ்டிமுலேஷனால் இந்த அசைவு வந்து ஒன்று அதிகமாகலாம், இல்லை கம்மியாகலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். அப்படி நடக்கக்கூடிய இந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஹார்ட்டோட இம்பல்ஸு ட்ராவல் பண்ணி ஏவி நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷனுக்கு வந்து, பின்னர் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்னர் பண்டல் ஆஃபீஸுக்கு வருது. அதுக்கப்புறம் ரைட்டு, லெஃப்ட்டு அப்படின்னு பிரான்ச் வழியாக பிரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்டை பற்றி படிக்கிறது தான் கண்டக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய முழுமையான அறிவியல் தான் இந்த எலக்ட்ரோ ஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம்.
ஓகே சார். நீங்க சொல்றது கரெக்ட்டு. இப்ப எலக்ட்ரிக்கலா இயங்கக்கூடிய ஹார்ட்லேருந்து, ஹார்ட் எப்படி மெக்கானிக்கலா பம்ப் பண்ணுது பிளட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எஸ்ஏ நோட்லேருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் ஏவி நோடுக்கு ரீச் ஆகும்பொழுது, ஹார்ட்டோடைய மேலறைகள் சுருங்க ஆரம்பிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ நோட்லேருந்து வந்த இம்பல்ஸ் ஏவி நோட்ல கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு, பண்டல் ஆஃப் ஹிஸ் வழியா ரைட்டு, லெஃப்ட்டா பிரிஞ்சு டிராவல் பண்ணும்பொழுது, கீழ இருக்கக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய 2 அறைகளும் ஒரே நேரத்தில அதில் இருக்கக்கூடிய கன்ட்ராக்ஷனால பிளட்டை வந்து மேலிட்டு பம்ப் பண்ணுது. இப்படி இந்த இயக்கம் நடக்கிறதுக்கு கரண்ட் வந்து இந்த மசில் வழியாக ஒரு பர்டிகுலரான ரெகுலர் பாத்தில் அது வந்து கிராஸ் பண்ணுறதுனால தான் இந்த இயக்கம் முழுமையாகுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் எல்லாருக்குமே எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டல் ஆஃப் ஹிஸ், ஃபைபர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு வித்தியாசமும் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரேட் வித்தியாசத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாகட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ரெகுலர் பாத்துன்னு நான் சொன்னேன்ல, எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வர்றதுக்கு ஒரு 3 பாத் இருக்குது. அந்த 3 பாத் வழியாக வராமல் வேற ஏதோ ஒரு இடத்துல ஆரிஜினேட் ஆனாவோ, இல்லை இந்த பாத்தில் வேற புதிய பாத்தை எடுத்தாலோ ஹார்ட் வந்து பால்பிட்டேஷனை நமக்கு காண்பிக்கும். இதை வந்து பல்வேறு ஃபினாமினங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை வந்து ரீஎன்ட்ரி ஃபினாமினா, பைபாஸ் ட்ராக் வந்து பைபாஸ் பண்ணி வர்றது, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்படி ஏற்படக்கூடிய இந்த கண்டக்ஷன் ட்ராக்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக நம்ம அசஸ் பண்ணுறது தான் இந்த இபி ஸ்டடி உதவுது. ஓகே சார், கரெக்டு. இந்த இபி ஸ்டடியை எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யோகமான ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் இதற்கான ஒரு பிரத்யோகமான மிஷின் இருக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து கேத்லாப் மிஷின் சொல்கிறோம். அந்த கேத்லாப் மிஷினில் நமக்கு வந்து லைவாக எப்படி நம்ம வீடியோ பார்க்குறோம், அதே போல் எக்ஸ்ரே எடுக்கிறது நம்ம ஜென்ரலாக ஃபில்மில் பார்ப்போம். நம்மளோட அடிப்படுற இடத்துக்கு நம்ம வந்து போனுக்கெலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி இது வந்து லைவாக எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. இப்போ ஹார்ட்டில் உள்ள ஒரு தின்னாக ஒரு ஒயரை வந்து நம்மளுடைய ஹார்ட்டுடைய ஆர்டரி வழியாக உள்ளே அனுப்பி அது வந்து இருதயத்தை சென்றடையும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை முழுமையாக நம்ம கண்காணிக்கிறதுக்கு இந்த லைவ் வீடியோ, லைவ் எக்ஸ்ரேன்ற மாதிரி லைவாக அமைப்பக்கூடிய அந்த எக்ஸ்ரே கதிர்களை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த கேத்லாப் அமையுது. இந்த கேத்லாபில் வந்து பேஷண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டு இதற்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மெஷினை வச்சு கைட்லைன் ஒயர், அதனுடைய மெஷினோட உதவியால் கைட்லைன் அந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். கரெக்டாக கண்டக்ஷன் பாத்தில் ட்ராவல் பண்ணுதா, இல்லை அந்த பைபாஸ் ட்ராக் எடுக்கக்கூடிய அந்த இடத்த கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து சிதைவுற செய்கிறதுனால என்ன ஆகும்னா அங்கேருந்து ட்ராக் வந்து அந்த வழியாக போகாது. ஸோ இதுதான் வந்து இபி ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். அதே போல் இது யார் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுடைய மேலறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா, ஒட்டுமொத்த ஹார்ட்லேயுமே இந்த மாதிரி கண்டக்ஷன் சரியான பாத்தில் இல்லை அப்படின்னா, இது வந்து உண்மையிலே சொல்லப்போனது ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ரொசீஜரு. ரொம்ப கை தேர்ந்த மருத்துவர்களால் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரெகுலராக மெடிசினால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல், இல்லை பேஷண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சிம்டம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம சரியான விதத்தில் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் திரும்ப வராதுன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இபினா என்ன, இபி ஸ்டடீஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இபி ஸ்டடீஸ் தேவைப்படும், அதே போல் இபி ஸ்டடீஸில் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க, அபலேஷன் எப்படி பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் யாருக்கு வந்து இபி ஸ்டடி இல்லாமல் பேஸ் மேக்கர் தேவைப்படும், ஐசிடின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டுக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய மிஷின் வந்து யாருக்கு தேவைப்படும், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.